அருமை பெற்றோர்களுக்கு வணக்கம். இப்போ ஒரு காமன் நேரத்துக்கு முன்னால் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது நம்ம ஸ்கூல் குழந்தைகள் வந்து பிராத்மிக் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. எப்போ பிப்ரவரி மாதம் எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால் 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டு பரீட்சையா அப்படின்னு எக்ஸாம் எழுதி எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ணியிருந்தாங்க. பிப்ரவரி மாதம் பிராத்மிக் எக்ஸாம் எழுதிச்சு. அதில் இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. எங்களுக்கு கிட்டத்தட்ட 23 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினாங்க. 23 ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா பாஸ் ஆகியிருக்காங்க. அதில் 18 பேர் ஃபஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்காங்க. எல்லாருமே அந்த குறுகிய காலத்தில் படித்து இன்றைக்கி ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். நாங்கள் வந்து ஒரு 5th வரை ஒரு ஸ்கூல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வெற்றியை வந்து பகிரங்கமாக எங்களால் பெரிய அளவில் சொல்ல முடியாது. அதாவது 10th வச்சுருந்தோம்னா நாங்கள் எங்கள் மார்க்கை நாங்கள் போட்டு காமிப்போம். ஆனால் நாங்கள் அகடமிக் சைட்லேயும் சரி, ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எங்கள் குழந்தைகளை நாங்கள் ஒரு அருமையான முறையில் நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணி எந்த ஸ்கூலுக்கும் நாங்கள் கீழே கிடையாது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த குழந்தைகளுக்கு 1st, 2nd, 3rd எடுத்த குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் ப்ரைஸ் கொடுக்கறது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. 3rd மார்க்கு வித்யாஸ்ரீ. சூப்பர், வெரி குட்ரா. செகண்ட் கௌசிகா 88. ஃபர்ஸ்ட் மார்க் பிரதீஷ் 90. சூப்பர் சூப்பர். அதாவது இந்த குறுகிய காலத்தில் சூப்பராக ட்ரெயின் பண்ணி ரொம்ப அழகாக பண்ண எங்களுடைய ஹிந்தி மிஸ் மஞ்சு மிஸ் அவங்களுக்கும் வெங்கடேஸ்வரா மழலையர் பள்ளியின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களையும் ஒரு பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம். உண்மையில் இப்போ எங்கள் டீச்சர்ஸ் வந்து எதுலேயுமே ரொம்ப பெர்ஃபெக்ஷன். நாங்கள் ஒரு அருமையான டீம் ஒர்க்கு. நாங்கள் இந்த ப்ராக்டிஸை நாங்கள் எவ்வளோ நாள் ஆரம்பித்தோம்னா மிஞ்சி போனால் 2 வாரத்துக்கு முன்னால் தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இதில் இவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு காரணம்னா எங்களுடைய டீம் ஒர்க்கு. ரொம்ப அருமையாக நாங்கள் வந்து டைம் நேரம் அதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் சிறப்பாக இருப்பாங்க. எல்லாரும் சேரும் போது தான் இந்த ஒரு பெரிய இந்த கிராண்ட் சக்ஸஸ் கிடைக்கும். இந்த சக்ஸஸுக்கு காரணமான எங்கள் ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக எங்கள் தலைமை ஆசிரியர் எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு சொல்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவாக சொல்லுதேன், அது நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டீங்களா தெரியல. லேடிஸை ஹேண்டில் பண்ணுறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் உங்களுக்கு. அதை ஹேண்டில் பண்ணி நம்ம ஒரு ப்ரோக்ராமை நடத்தி ஏகப்பட்ட ஹடல்ஸையும் தாண்டி இன்றைக்கி இவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம்னா எங்கள் ஆசிரியர் பெருமக்களும் எங்கள் தலைமை ஆசிரியர்களும் எங்கள் பெற்றோர்களும் தான் காரணம். அவங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு ஆண்டு விழாக்கு போயிருந்தாராம். எல்லாருமே அந்த ஒரு வெயில் இதே மாதிரி நேரம்தான், கடுமையான வெயில். எல்லாரும் ரொம்ப டல்லாக இருந்தாங்க. மாட்டு முடிய போகுது, எப்படா விடுவாங்க அப்படிங்கிற ஸ்டேஜில் எல்லாரும் இருக்கும்போது எம்ஜிஆருக்கு திடீர்னு ஒரு மூடு கிளம்பிச்சான். யார் இவங்களை சந்தோஷமாக வைக்க போகிறா? ஏன் இவங்க இவ்வளவு டல்லாக இருக்காங்க? யார் சந்தோஷமாக வைக்காங்களோ நான் ஒரு பெரிய பரிசு தரேன் அப்படின்னாராம் எம்ஜிஆர். ஒவ்வொருத்தரும் வந்து ஜோக்கு சொன்னாங்களாம், அது சொன்னாங்களாம், இது சொன்னாங்களாம். கடைசியில் ஒருத்தர் சொல்கிறதுக்கு தான் பயங்கர கைதட்டு விழுந்துச்சான். அந்த வார்த்தையை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு பெற்றுக்கிறேன்.